வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னாக்கி, வியட்நாம் பிலா. அந்த வியட்நாம் பிலாவை எப்படி பராமரிக்கிறது, எப்படி அதை காய்ப்பு திறனுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். அதாவது இந்த வியட்நாம் பிலாங்கிறது வந்து என்னென்னா ஹைப்ரிட். அதாவது இப்போ வந்து எல்லா மக்களுமே ஹைப்ரிட் ஐட்டத்தை தான் விரும்புகிறாங்க. என்னென்னா உடனே காய்க்கணும், உடனே பலன் தரணும் அப்படிங்கிறது தான் எல்லா மக்களுமே விரும்புகிறாங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னன்னாக்கி நம்ம தோட்டத்திலே வச்ச ஒரு வியட்நாம் பிலாவ் எப்படி காய்ச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்குறக்காண்டியா இந்த வீடியோ பாருங்க பார்க்கலாம். அதாவது என்னன்னாக்கி நம்ம இது வியட்நாம் பிலாவு. இந்த பிலாவு வந்து எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க, கிட்ட கொண்டு வந்து காணிங்க. என்ன இருக்கலாம் இந்த பிலாவு என்ன பாருங்க, அடுத்தாலே ஒரு காய் கிடக்குது, இன்னும் ஒரு காய் காய்ச்சிருக்கு. இந்த மூடோட தன்மையை பாருங்க. இந்த மூடு வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சின்ன மூடு. மொத்தத்துல ஒரு கை அளவு குடிச்சா ஒரு உள்ளங்கைக்குள்ள நிற்கும். இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு பிலாவு. அது காய் காய்ச்சிருக்கிறத பாருங்க. இந்த காய் வந்து வளைஞ்சிருச்சு. இந்த காயை இப்ப நம்ம பறிக்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கி பாத்தீங்களா, இந்த பிலாவு இவ்வளவு அழகான ஒரு கனியை தந்திருக்கு பாருங்க. இதுக்கு பேர் தான் வியட்நாம் பிலாவு. இது வந்து உள்ள வந்து செம்பருத்தி இதில் இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும் செம்பருத்தி, நல்லா தேன் மாதிரி இருக்கும். அடுத்தால இது மாத்திரம் இந்த காய் மாத்திரம் இல்லை, இது இப்போ வெட்டினால இதுலேருந்து பால் வெடிது பாருங்க. இந்த பிலாவு நம்ம இதுலேருந்து வெட்டினால இதுலேருந்து பால் வெடிக்குது. அது மாத்திரம் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிலாவு மொத்தத்துல இருக்கக்கூடிய தடிமனை பாருங்க. தார்வாள் அங்கே வச்சுருமா பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல, இது ஒரு காய் அடுத்தால. இப்போ அடுத்தால பிடிச்சிருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் வெட்டுனது என்ன இருக்கு. இப்போ இந்த பிலாவுல இருந்து நம்ம எடுத்து கட் பண்ணது என்ன இருக்கு பார்த்தீங்களா, பால் வெடிது பார்த்தீங்களா. அதுக்கு பிறகு இப்போ அடுத்தால களை பிடிச்சி வருது பாருங்க. இதில் ஒன்று கிடக்குதா, அதனால் ஒன்று கிடக்கு பாருங்க. மொத்தம் 2 பிலாவு இதுலேயே காய் கிடக்கு பாருங்க. என்ன பார்த்துக்கிடுங்க. இப்போ இதில் ஒன்று கிடக்கு பாருங்க. பார்த்தீங்களா, இதில் ஒரு சக்கை, இதில் கீழே ஒரு சக்கை. பார்த்தீங்களா, மொத்தத்திலே மூடோட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நேர்களா இதுதான் மூடு. பார்க்கவே ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட பிலாவு நம்மள்கிட்ட இருக்குது. நம்ம ஆனூர் நர்சரி கார்டன், கன்னியாகுமரி சொத்தோல பீச் பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி வியட்நாம் பிலாவு யாருக்காவது தேவைன்னாக்கி நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரியா, இது எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு விஷயமாங்க இது, இந்த மாதிரி காய் வர்றது. பார்த்தீங்களா, 2 சக்கை அப்படியே தொங்குது இருப்பாருங்க. ஒரு சக்கை நம்ம வெட்டியாச்சு. இந்த சக்கையில் காய்ச்ச சக்கையை ஒரு சக்கை வெட்டியாச்சு. சரியா, பார்த்துங்களேன், இதுதான் அந்த சக்கை. இந்த மாதிரி இருக்கிறது யாருக்காவது தேவைன்னாக்கி நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. ஓகே, மிக்க நன்றி.